ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது அதிரடி நடவடிக்கை. இதுவரை 3 பேரின் வீடுகள் இடித்து அகற்றம். எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மற்றும் இந்திய ராணுவம் இடையே அடுத்தடுத்து துப்பாக்கிச் சண்டை. பதுங்கியிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தேடக்கூடிய பணிகளும் தீவிரம். பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட நிலையில் ஜல் சக்தி அமைச்சருடன் அமித்ஷா ஆலோசனை. சிந்து நதிநீரை முற்றிலுமாக நிறுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் நியூஸ் 18க்கு பேட்டி. பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் மோசமானது என்று முதல் முறையாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காஷ்மீர் எல்லை பிரச்சினை 1500 ஆண்டுகளாக இருப்பதாகவும் பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார். 2 நாடுகளுக்கிடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரான் அறிவிப்பு. கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த ரஜினிக்கு ரசிகர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பேட்டி. காஷ்மீர்ல ஒரு அமைதி இருந்த இயற்கையாக இருந்த திரும்பி இருக்கிறது எதிர்களுக்கு பிடிக்கல. அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி நல்லா செய்யறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். தவேகாவின் 2 நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க சென்னையிலிருந்து புறப்பட்டார் விஜய். வரவேற்பு அளிக்க கோவை விமான நிலையத்தில் குவிந்த தவேகா தொண்டர்கள். துணைவேந்தர்களை மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் தடுத்த விதம் அவசர நிலையை நினைவூட்டுகிறது. துணைவேந்தர்களை காவல்துறையை வைத்து மிரட்டியதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது மோடி அரசு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக ஆளுநரின் புகாருக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன், பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய குழுக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் EPS உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு. செந்தில் பாலாஜி, பொன்முடி மீதான வழக்கு விசாரணை சூடு பிடித்திருக்கும் நிலையில் அமைச்சரவையை மாற்ற திட்டம் என்றும் தகவல். சேலம் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசுகள் வெடித்த போது விபத்து. 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்த பரிதாபம். திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் விளைச்சல் பாதிப்புக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்காத காப்பீட்டு நிறுவனத்திற்கு 56,000 ரூபாய் அபராதம். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம். கோவிந்தா ரங்கா ரன்றா என்ற முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். ஆந்திர பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. விவசாய பணிக்காக தோட்டத்திற்கு சென்ற போது சோகம். மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர், MLA இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். $2,50,000 பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு சவப்பெட்டியுடன் சீல் வைக்கப்பட்ட போப்பின் உடல். இன்று மதியம் நடைபெறக்கூடிய இறுதிச் சடங்கு நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் ஹைதராபாத்திடம் வீழ்ந்தது சென்னை அணி. பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட கை நழுவி போனதால் ரசிகர்கள் வேதனை. எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்து வந்தா வேஸ்ட். இன்னும் கொஞ்சம் நம்ம டீம்ல இருந்து நிறைய 6-4 அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டிருப்போம். சோ கோயிங் இன்டு நெக்ஸ்ட் சீசன் பெட்டரா டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த சீசன் ஓகே கஷ்டம். பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கோவை வரவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் தாவேகா தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன?
ஜெயபிரியன், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் முதல் நாள் கருத்தரங்கம் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியிலிருந்து நடைபெற இருக்கிறது. இதற்காக இன்று காலை விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சற்று முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலியமாக கோவை சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக 11 மணி 10 மணி அளவுல சரியாக அங்கே தரையிறங்கி அங்கிருந்து 3 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக 7500க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். கடைசி உரையாக விஜயனுடைய அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தன்னுடைய உரையை நிகழ்ச்சி இருப்பதன் காரணமாக இது ஒரு முதல் நிகழ்ச்சி. இது மட்டும் இல்லாமல் கோவையில் முதன்முறையாக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு செல்வதாக நிர்வாகிகள் சொல்லப்படக்கூடிய நிலையில அங்கே ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் தற்போது அந்த பகுதியில் குவிந்து வருவதன் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சிவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படக்கூடிய 3 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் 4 பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு அனந்த்நாக் பகுதியை சேர்ந்த ஆதில் தோஹர் என்பவரும் திரால் பகுதியை சேர்ந்த ஆசிப் ஷேக் என்பவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இருவரில் ஆதில் தோஹர் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ தொய்பா அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திரால் மற்றும் அனந்த்நாக் பகுதிகளில் உள்ள பயங்கரவாதிகளின் வீடுகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குல்காம் பகுதியில் உள்ள ஜாகிர் அகமது என்பவருக்கும் இந்த தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. குல்காமில் உள்ள அவருடைய வீடும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட பாகிஸ்தானுக்கு தர மாட்டோம் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி ஜம்மு காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தான் நாட்டின் மீது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை தனது இல்லத்தில் ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தினார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CR பாட்டீல், பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி 3 திட்டங்களை உருவாக்க முடிவெடுத்துள்ளதாகவும், குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு என்பது பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்துள்ள தண்ணீர் யுத்தமாக உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா, பாகிஸ்தான் மட்டுமின்றி உலக வங்கியின் தலையீடும் இருப்பதால் இந்தியாவின் செயல் தவறானது என பாகிஸ்தான் தரப்பில் பதில் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் உலக வங்கியை அணுகினால் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் உள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் நேற்று பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்கள் நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஸ்ரீநகர் சென்று மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் பிற பாதுகாப்பு நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும், லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் செயல்படும் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது குறித்தும் ராணுவ தலைமை தளபதி ஆலோசனை நடத்தினார். பகல்காம் பகுதியில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு, இந்தியாவின் எல்லைக்குள் ஊடுருவி உள்ளதாக தீவிரவாதிகள் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதல்கள் குறித்தும் ஆலோசித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்ததைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவின் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு தாக்குதல்களுக்கு இடம் தராமல் இந்திய எல்லையை பாதுகாப்பது தொடர்பாக வகுத்துள்ள ஸ்ட்ராட்டஜி தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது.
இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி ஈரானுக்கு சகோதரத்துவ அண்டை நாடுகளாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாமாபாத் மற்றும் டெல்லியில் உள்ள தங்கள் அலுவலகங்கள் மூலமாக இரு நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருவர் வழியில் இருக்கும்போது சக மனிதரால் இயல்பாக இருக்க முடியாது என்று பெர்சியன் கவிஞர் சாதியின் கவிதை ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடியவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களுக்கு முக்கியமான அண்டை நாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார்.